தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம். ராஜ்மஹால் சில்க்ஸ், மதுரை. அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களை அலச நம்முடன் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு பதிலை பெறலாம். வணக்கம் சார். இன்னைக்கு நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதிமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கூட்டம். அதாவது இது சம்பிரதாயமா நடந்திருக்கா இல்ல ஒரு முக்கியமான நிகழ்வா அப்படின்றது பார்க்கும்பொழுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இரட்டை தலைமையில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு தேதியில ஒற்றை தலைமைக்கு மாறி இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பொதுச் செயலாளரா, அதாவது வேற பாக்கி ஃபேக்ஷனல் ஃபியூட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம ஒற்றை தலைமையில இன்னைக்கு ஒரு கூட்டம் நிறைவேற்றிருக்கு. பொதுக்குழுவை கூட்டியிருக்காங்க. வழக்கமா இந்த பொதுக்குழு நடக்கிறதுலே ஏகப்பட்ட சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அப்ப இது நாடாளுமன்றத்துக்கு யூகத்தை தாண்டி அதிமுகவில் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதிமுக என்ற கட்சி தனித்து செயல்படக்கூடியது. இதுல அம்மையார் சசிகலா அவர்கள், ஐயா திரு ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் போன்றவர்கள் அவங்களும் அதிமுகவுக்கு சொந்தம் கொண்டாடுகின்ற அந்த வேளையில இது ஒரு அந்த கட்சிக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்க முடியும். நாடாளுமன்ற தேர்தலுக்கு உண்டான ஒரு பெரிய வியூகம் அங்க ஆராயப்பட்ட மாதிரி ஒரு பொருள் கிடையாதுங்க. சார், ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைய கூட்டத்திலேயே மீண்டும் ஒரு தடவை திட்டவட்டமா தெளிவுபடுத்திருக்கோம், பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் உத்தியா எடுத்துக்கணுமா? தேர்தல் யுக்தின்றது பார்க்கறதை தாண்டி இந்த கருத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதிமுக தலைவர்கள், மூற்ற தலைவர்கள். குறிப்பாக அண்ணன் ஜெயக்குமார் கூட பாத்தீங்கன்னா அடிக்கடி பத்திரிகையாளர்கள் சந்திப்புல எந்த காலத்திலயும் பாஜகவோட கூட்டணி கிடையாது அப்படின்றது சொல்றாரு. அதே அந்த நிலைப்பாடு தான் இன்னைக்கும் தொடங்குது. அதை தான் இன்னைக்கும் பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் சொல்லியிருக்காங்க. இது சொல்ல வேண்டிய முக்கியமான பாங்கு என்னன்னா, இன்னும் 4 மாதத்துல தேர்தல் வருது. பாஜகவோட கூட்டணி என்று ஒருவேளை அதை பத்தி பேசுறோம் இல்ல அப்படின்னா தொண்டர்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும், ஒரு செய்தியை சொல்லணும். அப்ப அதை இந்த செய்தியை திரும்ப திரும்பி சொல்றதுனால என்ன ஆகும்னா, தொண்டர்களுக்கு பிரச்சாரம் பண்ணும்பொழுது பாஜகவோட நாங்க கூட்டணி கிடையாது, அதிமுக அம்மா காலத்துல எப்படி தனிப்பட்ட முறையில் செயல்படுதோ அது மாதிரி செயல்படும் சொல்லிட்டு தொண்டர்களுக்கு உண்டான ஒரு செய்தி. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது ஒரு புதிய ஒரு திட்டம் அப்படின்றத பார்க்கறதை விட, ஏன்னா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, எதிர்கட்சி தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, பாஜகவோட அதிமுக ஒரு மறைமுக கூட்டணி வைத்திருக்கிறது, தேர்தலுக்கு முடிந்த பிறகு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிக்கு செல்வதற்கு அது வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஒரு கருத்தை முறியடிக்குவதற்கும் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு சேர்ப்பதற்கும் இந்த தீர்மானமானது இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சந்திக்கின்ற முதல் தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல். அதனால தன்னுடைய தலைமையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. இதை எப்படி பாக்குறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டாயம் அந்த ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு தருணம் இது. இன்னும் 4 மாதத்துக்கு தேர்தல் வருது. கிட்டத்தட்ட ஒரு 8 தேர்தல் 9 தேர்தல் தொடர் தோல்வி அதிமுக. தோல்வினா அதாவது எந்த மாதிரியான ஒரு தோல்வினா, வாக்கு விகிதாச்சாரம் அதிகப்படியான தோல்வி. 38-37 விழுக்காடு அதிமுக ஒரு வாக்கு வங்கி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்துல பாத்தீங்கன்னா அது 38 விழுக்காடு வரலும் அதிகரித்து இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல 33-34 விழுக்காடு எல்லாம் இருந்தது. அப்படி இருந்தும் கூட அதிமுக வாக்கு வங்கி என்பது மிகவும் சரிந்துள்ளது. அப்ப அந்த வாக்கு வங்கியை மீட்டெடுக்கிறதுக்கும் அந்த தொடர் தோல்வியிலிருந்து ஒரு நிவாரணம் வாங்குவதற்கும் வருகின்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். அப்படி பார்க்கும்போது பல முனை தாக்குதலுக்கு அதிமுக ஆளாகி இருந்தது. உதாரணத்துக்கு சொன்னா, ஓபிஎஸ் உடனான பிளவு, சசிகலா அவர்களோட அந்த சேலஞ்ச், டிடிவி தினகரன் தனியா களம் காண்கிறது. அப்போ இவ்வளவு பிரச்சனை நினைக்கல, பாஜகவோட கூட்டணி வேற இருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலாக இதை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது அந்த கட்சியினுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமைக்கு கிடைக்கின்ற ஒரு அங்கீகாரமோ இல்ல ஒரு சாதகமாகவும் பார்க்கலாம். ஒருவேளை நன்றாக அது அந்த கட்சி பர்ஃபார்ம் பண்ணலாம், அது ஒரு பாதகமாகவும் பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் யார், எந்த கட்சி ஆட்சி செய்ய போகிறது அப்படின்ற தீர்மானிக்கிறதுக்கான ஒரு தேர்தல். இந்த சூழல்ல தேசிய கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிலை மாநில கட்சிகளுக்கு இருக்கா? தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்கின்ற வேலையில அதாவது UPA 1 UPA 2 நம்ம பார்ப்போம். அந்த ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் சோனியா காந்தியோட அந்த கூட்டணி குறித்து பேசுவதாவதும் இல்ல மத்திய அரசியல கூட்டணி அப்படின்றதை தாண்டி ஆட்சியில் பங்கு பெறுவது அப்படின்றது நம்ம கடந்த காலத்துல பாக்குறோம். பட் அந்த நிலையில இருந்து இன்னைக்கு தமிழகத்தோட அந்த பங்களிப்பு, பிரதமர் அவர்களை தேர்ந்தெடுப்பதோ இல்ல கூட்டணி கட்சியின் மூலமா ஆட்சியில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் பங்கு கொள்வது என்பது இப்பொழுது சமீப காலமாக ஒரு இல்லாத
இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ அதிமுகவோட சிலபஸ் வந்து பார்க்கும்போது அதிமுகவோட அந்த வெற்றி வாய்ப்பு இந்த கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்கவில்லை. கூட்டணியிலையும் பெருசாக அவங்க வந்துட்டு ஒன்றும் பெரிய அளவில் செய்யல. கூட்டணின்ற அந்த விஷயத்திலேயே வந்து ஆட்சி அதிகாரத்திலே அவங்க பங்கு பெறல. அப்படி பார்க்கும்போது தேசிய கட்சிகளை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து தேசிய கட்சிகளை நம்பி தான் பிரதமர் வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு வியூகம் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப 39 சீட்டு தான் இருக்கு பாராளுமன்ற சீட்டு. அதுல பாண்டிச்சேரி ஒன்று சேர்த்தா 40 சீட்டு. இப்ப திமுகவும் அதிமுகவும் அவங்களோட ஸ்கோப்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 100 விழுக்காடு ஜெயிச்சா கூட 40 சீட்டுக்குள்ள நின்றுடும். இப்ப 40 சீட்டுக்குள்ள நிற்கும் போது உங்களுக்கு 530 சீட்டுக்கு உண்டான ஒரு மேக்சிமம் எந்த கட்சி அதிகமாக வாங்குதோ அந்த கட்சியில இருந்தா பிரதமர் வேட்பாளர் வருவார்கள். அதனால இவர்கள் வந்து ஒன்னு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை தேர்வு செய்யலாம், அல்லது இந்தியா கூட்டணி யாரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்துறாங்களோ இல்ல காங்கிரஸ் கட்சியின் முன்னணி வேட்பாளராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களை முன்னிறுத்துவாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஆனா பிரதமர் அப்படின்னு வரும்போது பிரதமர் வேட்பாளரோ இல்லை நாங்கள் கை காட்டுகிறவர் பிரதமர் ஆவார் அப்படின்ற அந்த இடத்தில் வந்து இன்றைய அதிமுக இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை. நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Always Raj Mahal.